ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்கழி மாதத்தோட முதல் நாளுங்க. மார்கழி மாதம் மொத்தம் 29 நாட்கள் இந்த வருஷத்துக்கு. இந்த 29 நாட்களும் நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப விசேஷம். எங்கள் வீட்டில் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி செஞ்சேன் அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள், நிறையா டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரம்ம முகூர்த்த நேரம்ன்றது அதிகாலை 3:30 மணிலேருந்து 5:20 வரைக்கும் இருக்குங்க. பொதுவாகவே 5 மணிக்குள்ளே விளக்கேற்றிட்டு வழிபாடை முடிச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ சிலரால் அவங்க சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. அதெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. கடவுளுக்கு நம்மளோட சூழ்நிலை தெரியும். அதனால் அவர் கண்டிப்பாக எல்லாத்தையும் ஏற்றுப்பார். முழு மன திருப்தியோடு செய்யணும் பூஜையை பொறுத்த வரைக்கும். அது மட்டும்தான் முக்கியமான. இன்றைக்கி நான் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். எப்போவுமே நம்ம வாசக்காலை திறக்கும்போது அதுக்கு முன்னாடி பின் வாசக்காலை திறக்கணும். நம்மள்ட்ட இப்போ பின் கதவுலாம் கிடையாது. அதனால் நம்ம வாசக்காலுக்கு நேராக ஜன்னல் எது இருக்கோ அந்த ஜன்னலை திறந்து விட்டுடணும். திறந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த ஜன்னலை மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிலைவாசப்படியை திறக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இரவு நேரங்களில் சில பேட் வைப்ரேஷன்லாம் இருக்கும். அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம வெளியில் அனுப்பிட்டு குட் வைப்ரேஷனை வெல்கம் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி செய்வாங்க. அதனால தான் அந்த காலத்தில் பின்வாச கதவு வச்சு வீடெல்லாம் கட்டினாங்க. பட் இப்போது அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியல. அதனால் இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நிலவாசப்படியை திறந்து வாசத்தெளிக்கணும். வாசத்தெளிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் தண்ணியில் வாசத்தெளிக்காமல் மஞ்சத்தூள் கலந்து வாசத்தெளிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால தான் மஞ்சத்தூள் கலந்துட்டுருக்கேன். வாசலை தெளிக்க போகிறதுக்கு முன்னாடியே பாலை போட்டுடலாம் அப்படின்னு பால் வச்சுட்டு வந்திருக்கேங்க. ஏன்னா நம்ம வாசத்தெளித்து கோலம் போட்டுட்டு போகிறதுக்குள்ளே பால் கொதிச்சிரும். நம்ம சாமிக்கு பால் நெய்வேத்தியமாகவும் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நல்லா வாசத்தெளித்து வாசலில் தண்ணிலாம் இல்லாமல் நம்ம நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுறணும். கழுவி விட்டதுக்கப்புறம் நம்ம கோலம் போடணும். கோலம் அரிசி மாவு இருந்தது அப்படின்னா அரிசி மாவால் கோலம் போடுங்க. மார்கழி மாதம் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அதே மாதிரியே கோலத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன கோலமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நானும் ஒரு சின்ன கோலம் தான் போட்டேன். கோலம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நிலவாசப்படிக்கு நேராக இந்த மாதிரி இருக்காது. நம்ம கொஞ்சம் டேர்ன் ஆனால் தான் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நான் நிலவாசப்படியிலையும் ஒரு சின்னதாக கோலம் போட்டுருவேன். இங்கேயும் சின்னதாக கோலம் போட்டு விட்டுருவேன். அப்போ தான் வரும்போது பார்க்குறதுக்கு என்ட்ரன்ஸில் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றனால தான் இதுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னு சொல்கிறோம். அதனால் தனியாக 5 விளக்குகள் வைத்து ஏற்றணும் அப்படின்றது முக்கியம் இல்லை. உங்களால் இல்லை எனக்கு இப்படி தான் ஏற்றுறது விருப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படி ஏற்றிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் மொத்தமாகவே பூஜை அறை வெளியில் எல்லாம் கணக்கு சேர்த்து 5 விளக்குகள் ஏற்றுவேன். ஏன் 5 விளக்குகள் ஏற்றுறோம் அப்படின்னா, இந்த உலகமே பஞ்சபூதங்களால் தான் இயக்கப்படுது. அதனால தான் அந்த 5 விளக்குகள் நம்ம ஏற்றுறோம். நான் வீட்டில் பூஜை அறையில் 3 விளக்குகள் ஏற்றிட்டு நிலைவாசப்படியிலையும் 2 விளக்குகள் ஏற்றுவேன். எப்போவுமே நம்ம விளக்கு ஏற்றும் போது வெளியிலேருந்து தான் உள்ளே ஏற்றிட்டு போகணும். உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன்னா நம்ம மகாலட்சுமி தாயாரை வெளியிலேருந்து உள்ளே அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்றதுக்காக தான் அப்படி ஏற்றப்படுது. அதனால் நான் வாசல்லாம் தெளிச்சிட்டு கோலம் போட்டுட்டேன்னா வெளியில் நிலைவாசப்படியில் 2 சைடும் ஒரு விளக்குகள் ஏற்றிட்டு 2 விளக்குகள் கணக்குக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை அறையில் விளக்கேற்றுவேன். இந்த தடவை என்ன பண்ணேன் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த தீபம் தனியாக இப்படி ஏற்றி காட்டுறது நல்லது, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஏற்றிருக்கேன். அதே மாதிரியே அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை நான் வெளியில் ஏற்றிட்டு உள்ளே கொண்டு போகிறேன். பொதுவாகவே அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம வெளியில் வாக்கிங் போகணும் அப்படின்னு. ஏன்னா அந்த 4 மணி நேரத்தில் ஓசோன் லேயர்லேருந்து
வர கதிர்வீச்சுகள் நம்ம மேலே படும்போதும் அந்த நேரத்தில் இருக்கிற அந்த காற்றை சுவாசிக்கும் போதும் உடல் ரீதியாக மன ரீதியாக நமக்கு நிறையான நேர்மறையான ஆற்றல் கிடைக்கும் அப்படின்றனால தான் அந்த நேரத்தில் எல்லோரும் எழுந்திரிச்சு வாக்கிங் போவாங்க, ஜாகிங் போவாங்க. இதுதான் இதுக்கு வந்து அறிவியல் ரீதியான உண்மை. அதேமாரி ஆன்மீக ரீதியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் வானத்தில் 30 தேவர்கள் வந்து வலம் வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால் நான் வந்து வெளியில் விளக்கேற்றி உள்ளே கொண்டு போய் விளக்கேற்றிட்டு தீபதூப ஆராதனை காட்டிட்டு எனக்கு தெரிந்த மந்திரங்கள் படிச்சுட்டு மார்கழி மாதத்தோட முதல் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் ரொம்ப மன திருப்தியோடு செஞ்சு முடிச்சிட்டேங்க. கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் எல்லோரும் என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை வெற்றிகரமாக நிறைவேற்றுறேன். மார்கழி மாத பூஜா டிப்ஸ் அப்படின்னு ஷார்ட்ஸும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் எல்லோரும் பாருங்கள். கடவுள் நம்ம எல்லாருக்கும் மனபலம், பணபலம், உடல் பலத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய செய்வாராக. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.